அப்படின்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் ஒரு ஊரே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. பின்னாடி வந்து கண்ணாடி உடைஞ்சு அதுக்கு அந்த பேனரை கட்டினது இதெல்லாம் பார்க்குறோம். நான் கடுமையான வார்த்தை அவரெல்லாம் நான் நோக்கி பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் காலம் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போய் நம்மளை பேச வைக்குது. ஒரு கிளாஸில் மலம் கலந்த தண்ணியோ இல்லை சாக்கடை தண்ணியோ ஊற்றிட்டு நாங்கள் ஸ்டெர்லைட் பண்ணிட்டோங்க, நல்லா கழுவிட்டோங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் எவரும் கைது செய்யப்படாதது ஏன்? நீதிமன்றம் கேள்வி. கோயில் நன்கொடைகளை கண்காணிக்க தமிழக அரசிடம் என்ன திட்டம் உள்ளது? சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ். சிவகங்கை ரேஷன் கடைகளில் காலி பணியிடங்களுக்கு போலியான பணி உத்தரவு. திராவிட மாடலின் சிறப்பான சம்பவம். பெரம்பலூரில் எல்லாம் வக்ஃப் வாரிய சொத்தாம், எங்கள் சொந்த நிலத்தை விற்க முடியவில்லை என கலெக்டரிடம் கிராம மக்கள் புகார். புதிய குற்றவியல் சட்டத்தை ஆதரித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளில் பங்கேற்பு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். சிடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். சமீபத்தில் என் நண்பரை சந்தித்தேன் சார். அவர் கொஞ்சம் ரொம்ப குசும்பு பிடிச்சவர். அவர்கிட்ட கேட்டால் இந்த திராவிட மாடலின் சாதனை 3 ஆண்டுகள் சாதனை பற்றி என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த 3 ஆண்டு சாதனையில் 2 ஆண்டு சாதனை வேங்க வேலை யார் பேண்டதுன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லினார். இப்போ அதே தான் இந்த கோர்ட்டும் கேட்டிருக்கு. 2 வருஷம் ஆகிருக்கு, இன்னும் பேண்டது யாருன்னு நீங்கள் கண்டே பிடிக்கலையே. இதுக்காக சிபிசிஐடி அறிவிச்சிருக்கேன். அப்புறம் அதுலேருந்து 3 மாதம் எங்களுக்கு டைம் கொடுத்தா நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிருவோன்னு சொன்னீங்க. எதுவுமே நடக்கலையே. எப்போ தான் இதை கண்டுபிடிப்பீங்க? இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லையே. நாங்கள் ஒரு கான்க்ரீட்டாக இது சம்பந்தமாக எங்களுக்கு பதில் வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. அரசு தரப்பிலிருந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த வேங்கை வயல் பிரச்சனைங்கிறது இது வந்து ஒரு மனித குலத்தால் நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைக்கு கொஞ்சம் கூட ஒரு எட்டாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்களும் கிராமத்தில் பின்புலத்துலேருந்து வந்தவர், நானும் பக்கா கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் வந்து ஒரு கக்கூசு இல்லாமல் தெருவோரத்தில் போகும்போது வெறுங்காலோட நடந்து போகும்போது நம்மளுக்கு காலில் வந்து நரகள் காலில் இது பண்ணாலே நம்மளுக்கு அந்த அருவருப்பு அன்றைக்கி முழுக்கவே இருக்கும். அது நம்ம மனதை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாதிரி இந்த வேங்கை வயல் இந்த மலம் கலந்த தொட்டியை வந்து அந்த தொட்டி இன்னி வரைக்கும் உடைக்கக்கூட இல்லை. இந்த அரசு ஒரு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தொட்டியை உடைச்சிட்டு அதுக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ அது எவ்வளோ வேணாலும் ஆகட்டும், புதுசாக அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டேங்கையாவது வாங்கி வச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிளாஸில் ஏற்கனவே இந்த இதில் நம்ம பேசினது தான், ஒரு கிளாஸில் மலம் கலந்த தண்ணியோ இல்லை சாக்கடை தண்ணியோ ஊற்றிட்டு நாங்கள் ஸ்டெர்லைட் பண்ணிட்டோங்க, நல்லா கழுவிட்டோங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் முதல்வர் விடுங்க, உதயநிதி ஸ்டாலினை விடுங்க, அந்த கட்சியில் எம்எல்ஏவோ ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவரோ இல்லை நானோ நீங்களோ ஒத்துக்குமா? இது மனித நாகரிகத்தின்னு ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். இது வந்து ஜாதியை வச்சு ஜாதியை இல்லாமல் நாங்கள் ஜாதியை கடந்து அரசியல் செய்கிறோன்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மலினமான அரசியல் செய்கிறது. அதை தான் பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நீதியரசர் மகாதேவன் அவர்கள், அரங்க மகாதேவன் அவர்கள் இவங்களுக்கு வந்து நான் அல்டிமேட்டம் கொடுத்து நீ 2 மாதத்தில் கேஸை முடியும், இல்லை விட்டா இவங்க வந்து இந்த ஜென்மம் முழுக்க இந்த ஆட்சி முழுக்கவே இதை இழுத்துட்டு போயிட்டு. ஆனால் இதில் அடுத்தது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஜட்ஜி சொல்லலாம், அந்த 16 வயதில் உன்னை எல்லாரும் சுப்பிரமணியன் தானே கூப்பிடுறாங்க, எவன் சொல்கிறான், நான் தான் சொல்லிட்டு திரிகிறேன் அப்படிங்கிற கதையா இப்போ இந்த ஜட்ஜி வேணா சொல்லலாம் நீங்கள் 2 மாதத்தில் முடிக்கணும்னு. இந்த ஆட்சி வந்து திரும்பி இவங்க இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்க? இல்லைங்க, எங்களுக்கு வேறு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், நாங்கள் சில பேரை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு விசாரணையில் தொய்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை காலத்தை கடத்த தான் இவங்க பார்ப்பாங்க. நீதி அரசர் அடுத்த தடவை ஒருவேளை நான் டிஜிபியை நான் வர சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க பயந்துட்டு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதே புதுக்கோட்டையிலையும் நம்ம இதே இதில் பேசியிருக்கோம். நம்ம அங்கே பக்கத்தில் இதுலேயே இன்னொரு ஊர்லேயும் மாட்டு சாணியை கொண்டு போய் கலந்து அதுவும் ஒரு பட்டியலின மக்களுக்கு. இது வந்து இந்த வேதனை பட்டியலின மக்களை தமிழ்நாட்டில் வாழ விடாமல் பண்ணிவிட்டு
இவங்க தான் பட்டியலினத்துக்கு ஏதோ பாதுகாவலர்கள் மாதிரி பேசக்கூடிய, சொல்லுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த திராவிட மாடல் சமூக நீதின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற கட்சியில் பாருங்கள். திருமாவளவனை பல்வேறு இடங்களில் இந்த கூட்டணி 2019 பஸ்ஸை பட்டுக்கோட்டையில் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து கொடியாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே திருமாவளவனை பிளாஸ்டிக் சேரை கொடுத்து குந்து வச்சதை பார்த்துருப்பீங்க. வேலூர் இடைத்தேர்தலுக்கு கண்டிப்பாக வரவே கூடாதுன்னு சொல்லி தடுத்ததையும் பார்த்தோம். காட்டுமன்னாருடைய எம்எல்ஏவை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிற்க வச்சு பேசி உள்ளாட்சி தேர்தலும் போது அவர் பண்ணையார் மாதிரி குந்திருப்பார். இவர் வந்து ஒரு இந்த பண்ணையில் இருக்கிற பண்ணையாள் மாதிரி இவர் வந்து பண்ணையார் மாதிரி குந்திருப்பார். அவர் பண்ணையாள் மாதிரி கை கட்டி அவர் நின்றுட்டுருப்பார். இதையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டிஆர்ஓவை ராஜகண்ணப்பன் ஏற்றினதையும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் உச்சமாக இன்றைக்கி வந்து இவரை கொண்டிருக்காங்க. ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னதோடு இல்லாமல் அதுக்கு வந்து குற்றவாளிகளை பிடித்து விட்டோம், குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் முதல்வரோட ஸ்டேட்மெண்ட்டு. இவங்க என்னமோ பாஞ்சு போய் பிடிச்சா மாதிரியும், அவன் ஏதோ தப்பி ஓட பார்த்தா மாதிரியும், இவங்க ஸ்கெட்சு போட்டு போனா மாதிரியும். இது வந்து பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் இந்து முன்னணிக்காரன் ராத்திரி 12 மணி இல்லை 2 மணி இல்லை அவனை வீட்டில் போய் தட்டி எழுப்பி பின்லேடனை பிடிக்கிற மாதிரி அவங்கள எழுப்பிட்டு வந்து ரிமாண்டு பண்ணுற தமிழக போலீஸு சரண்டரானவங்களையே வந்து அது அவங்க தான் உண்மையான குற்றவாளியாங்கிற இது சந்தேகம் பல்வேறு தரப்பில் எழுந்து திருமாவளவன்லேருந்து டாக்டர் கிருஷ்ணசாமிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு திரும்பி அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து பட்டியலின மக்களை ஒரு வாக்கு வங்கி செக்டாராகவும் இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் பயன்படுத்துறதா இந்த வேங்கை வயல் சம்பவம் காமிக்குது. நீங்கள் இப்போ சொல்கிறது பார்த்தா அந்த பாரஞ்சித் சொல்கிறது மாதிரியே சொல்கிறீங்களா? வாக்கு பாரஞ்சித்துக்கெல்லாம் திடீர்னு இப்போ எப்படி பாரஞ்சித்து மட்டும் இல்லை, இந்த விடுதலை சிறுத்தையில் இன்னொரு நிர்வாகி ஒருத்தருக்கும் இவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே சொரணம் வந்துடுச்சா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை உடம்புல எதுக்கு ரத்தம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் பேசுறது, இவங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பாரஞ்சித்து இந்த விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் இவங்களுக்கு எல்லாமே திடீர்னு ரோசம் வர அளவுக்கு காலில் உழுந்து கிடைக்கிறவனே ஆண்டை பார்த்தாண்டே உங்களுக்கு கெட்ட பேர் வரப்போகுது ஆண்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ திமுகவை மைல்டாக இப்போ தான் விமர்சிக்கவே முணுமுணுக்கிறாங்க. விமர்சனம் கூட கிடையாது, திமுகவை பார்த்து முணுமுணுக்கிறாங்க. அதுக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரோட உயிர் போனாதான் இவங்க வந்து கொஞ்சமாவது வாயை திறக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக இவங்களை கொத்தடிமையாக வச்சுருக்கு, இவங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். இது வந்து வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு அராஜகமான போக்கு. அது வேங்கை வயலாக இருக்கட்டும் இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கட்டும். அதனால் இது வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒரு இவங்களுடைய போக்கு காட்டி முன்னாடி பார்ப்பான்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டியல் சமுதாயத்தை ஒரு வேற ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி இவங்க கொண்டு போகிறாங்க. இது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. நடுநிலையாளர்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இது வந்து ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படின்னு சேகர் பாபு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறத பார்க்குறோம். ஆன்மீக பற்றாளர்களை கொண்டாடக்கூடிய ஆட்சி அப்படின்னு ஸ்டாலினே கூட சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் தொடர்ச்சியாக கோர்ட்டு வந்து இவங்க தலையிலே நங்குன்னு கொட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படி ஆலயம் காப்போம் அமைப்பு வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போட்டிருக்காங்க. என்னென்னா, கோயிலில் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க, உண்டியல் காசு இருக்குது, இதை அந்தந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா, இந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைத்து இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டிட்ட சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதே கேட்டிருக்கு. நீ என்ன மெக்கானிசம் வச்சுருக்க, நீ வர ஃபண்டை டொனேஷனை என்ன பண்ணுற அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பதில் சொல்லுவாங்களான்னு தெரியாது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம் தான். நாங்கள் இதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சுருக்கேன்னு ஒன்று, எங்களுக்கு ஆகம வல்லுனர் பிச்சை குருக்கள் இருக்கார், சுந்தர் பட்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு ஒரு தகுதியை உருவாக்குறது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டா கூட அவங்களுடைய அடிப்படை தகுதியை உயர்த்தணும். அதுக்கு சுந்தர் பட்டரோ பிச்சை குருக்களோ நினைச்சாங்கன்னாக்க இந்த அப்படி யூ டேக் இட். இப்போ சுகி சிவம் இருக்கிறாரு, அதில் அவங்கெல்லாம் அடுத்த இதில் இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். இது வந்து இந்த அர்ச்சகர்கள் இந்த பட்டாச்சாரியார்கள் விதத்தில் ஏமாத்துறதுக்கு இவங்களை ஒரு கேடயமாக வச்சுக்கிறது. இது அடுத்த இந்த இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த லேயர் தான் சுகி சிவம். அப்புறம் நம்மகிட்ட இருந்து ஒருத்தர் ஓடி போயிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி பிரமாதமாக நடந்துட்டுருக்கு, வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறா, பிஜேபி நிறுத்திக்கணும் அப்படின்லாம் ஒருத்தர் விமர்சிக்கிறார் பாருங்கள்.
அவரெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு கேடயமா பயன்படுத்தி நம்மளை தாக்குறாங்களாம். அவங்களுக்கு தெரியல, அவங்களே அசிங்கப்படுத்திக்கிறாங்கன்னு. இங்கே 40 வருஷம் 50 வருஷம் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், பிஜேபியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா எது மேலேயோ கோச்சிக்கிட்டு, ஏரி மேலே கோச்சிக்கிட்டு ஏதோ பண்ணாமல் போன கதையா இவங்க அங்கே போய் இருந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் சிரிக்கப்படுறாங்க. மக்கள் இவரெல்லாம் பார்த்து வாயால் சிரிச்சா கூட பரவாயில்ல. நான் கடுமையான வார்த்தை அவரெல்லாம் நான் நோக்கி பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் காலம் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போய் நம்மளை பேச வைக்குது. இது இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சு இவங்க சுக்கி சிவம் இவரெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணுறாங்க. அதுவும் சுக்கி சிவம் வந்து இந்த மாதிரி தான் சூப்பர் ஆட்சி. ஏன்னா எல்லாம் ஒரு வாரத்துக்கு 2 கோவில்னு இவர் கொண்டு போய் பேச வச்சாக்க இவருடைய பில்லு ஒரு கோவிலுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு போட்டால் நான் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் அவருக்கு ஆச்சு. இன்னொருத்தருக்கு அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கோ இல்லைன்னா அவரை கொண்டு போய் முன்னிறுத்தி அட் மேக்சிமம் உதயண்ணா ஒரு சால்வை, இவருக்கு ஸ்டாலினுக்கு ஒரு சால்வை, அவருடைய பிறவி பையனை அவரை அடைஞ்சிருவார். இந்த மாதிரி வச்சு ஏமாத்துறதுக்குன்னே தான் திராவிட புரட்சி கிடையாது. இவர் அல்லேலுயா பாபு சொன்னது திராவிட புரட்டு. அவங்க இன்னொன்று பாருங்கள், இதே சேகர் பாபு என்ன சொல்லுவார், நாங்கள் வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு மீட்டிருக்கோம். யார்கிட்டேருந்து மீட்ட அதை நீ சொல்லு. அதான் ஒயிட் பேப்பர் கேட்குறாங்க. ஒரு அது எப்படி கொடுக்க முடியும்? எந்த பேப்பரும் இல்லை. அது கருணாநிதிக்கு இருக்கிற சாதுரியமாவது இவங்களுக்கு இருக்கணும். என்னுடைய மனதே வெள்ளை, என் மனதில் இருந்து வரக்கூடியதே வெள்ளை அறிக்கை, நான் கொடுக்கக்கூடிய அறிக்கையே வெள்ளை அறிக்கை. அதை சொல்கிறதுக்கு கூட இவங்களுக்கு அந்த துப்பு இல்லை. இந்த வெள்ளை அறிக்கைக்கு இவங்க அட்லீஸ்ட் இவங்க பேசிய பேச்சிலேயே வளர்ந்த கட்சி கடைசியில் இன்றைக்கி பேசி மாட்டிக்கிற அளவில் ஆயிட்டாங்க. இவங்க வந்து இந்த கோவிலில் வந்து அடாவடித்தனம் அதோட உச்சம். இவங்க வந்து ஒரு வேளை இவங்க ஆன்மீக புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வேளை தமிழ்நாடு அரசு, அதுவும் இந்த இந்து சமய அறநிலைத்துறை இன்டர்னல் ஆடிட்டுக்கும் அது மட்டும் போகாது, எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கோவிலை இவங்க நேர்மையாக நிர்வகிக்கிறாங்கன்னு வரும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்லேயே இன்டர்னல் ஆடிட்லேயே லட்சக்கணக்கான சார்ஜஸ் இவங்க மேலே இருக்குது. எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்தால் இவங்க அவ்வளவுதான், இவங்க மொத்த குட்டும் வெளிப்பட்டு ஒரே நாளில் இவங்க நிர்வாணமாக நிற்கிற அளவுக்கு ஆகிடும். அதில் இன்னொன்று வந்து கோவில் பணத்தை கோவிலுக்கு தான் பயன்படுத்தணும்னு கேஸ் நம்முடைய அருமை சகோதரர் டிஆர் ரமேஷ் அவங்க கூட கபாலி கோவில் காலேஜை கொண்டு போய் கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் குளத்தூருக்கும் 10 கிலோமீட்டருக்கு 15 கிலோமீட்டருக்கு அங்கேயே ஏன் கொண்டு போய் ஆரம்பிக்கிற? திருச்செந்தூர் கோவிலை ஏன் தூத்துக்குடியில் போய் ஆரம்பிக்கிற? 70-80 கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து கனிமொழி தொகுதிங்கிறதுனால தான் ஆரம்பிக்கிறேன். அந்த பர்பஸை அங்கேயே நீ சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறேன்னு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. எத்தனை வழக்கு போட்டாலும் இந்த இந்து சமய அறநிலைத்துறை இறைவனாக பார்த்து இவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை ஏற்படுத்தணும். நல்ல வேலை இப்போ வந்து இந்த ஆலயம் காப்போம் அமைப்புகள் இன்னும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து களத்திலையும் இயங்குறாங்க, சட்ட போராட்டத்திலையும் இயங்குறாங்க. அதனால் உச்சநீதிமன்றமும் இவங்களை கடுமையாக சாடி தான் இவங்க நீதி தேவதை இவங்களை திரும்பியும் ஒரு குட்டு வச்சு தான் அனுப்புவாங்க. ரேஷனில் போடக்கூடிய அரிசி கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. எதையுமே இவங்க சிறப்பான சம்பவங்கள் தான் செய்வாங்க. இந்தியாவுக்கே இது முன்னுதாரணமாகலாம் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அந்த கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராக இருக்கிறவர் பெரிய கருப்பனோட ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரியும். அந்த அமைச்சருடைய தொகுதியிலே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 849 ரேஷன் கடை இருக்குதான் அந்த மாவட்டத்தில். அதில் வந்து 103 விற்பனையாளர்கள் 12 இடையாளர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்குது. இதை வந்து போன வருஷமே ஆகஸ்ட் மாதம் இதுக்காக இன்டர்வியூ நடந்து, அந்த இன்டர்வியூ எப்படி நடந்ததுங்கிற விசாரணைக்கெலாம் நம்ம போனோம்னா அது நம்ம ஆர்டிஐலாம் போட்டு பார்க்கணும் இது எப்படி நடந்ததுன்னு. ஆனாலும் ஒரு இன்டர்வியூ நடந்து செலக்ட் பண்ணி இந்த 12 இடையாளர்கள்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. கடந்த இந்த வருஷம் 24 பிப்ரவரியில் ஒரு 3 பேருக்கு 2 பெண்கள் 1 ஆண் இவங்களுக்கு இடையாளர் அப்படின்னு சொல்லி நல்லா சைன்லாம் பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இவங்க சேர போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த லெட்டரே எங்களுது இல்லையே, சைன்லாம் எவனவெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நாங்கள் இது சம்மந்தமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இது போல் அரசு பணியில் எவ்வளவு நடந்திருக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி மற்ற துறைகளில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அப்படின்னு பலர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மிகச்சரியாக சொன்னீங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கு இந்த ஆயப்பாக்கம் அம்பத்தூர் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து ஒருத்தங்க என்னை அணுகினாங்க. இந்த மாதிரி ஆவினில் வேலைக்காக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு, ஆனால் இது எடுத்துகிட்டு இப்போ போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னு. 8 லட்சம் கொடுத்தோம் அப்படின்னாங்க. அவர்கிட்ட நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு சேர போகிறேன், நான் அங்கே போயிட்டு ஒன்று கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கன்னு அவங்க போகாதுன்னு 2 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு வேறு வேலைக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் அவங்கள எடுத்துகிட்டு ஆவினில் போய் நீங்கள் பாருங்கள், அந்த சேர்மனை போய் பாருங்கள் அப்படின்னு அவங்களையும் கைட் பண்ணியிருக்கேன்.
இது எதுக்காக சொல்ல வரேன்னா 8 லட்சம் வாங்கிட்டு கொடுத்தவர் அவ்வளோ நல்லவங்களாம் இந்த உடன்பிறப்புகள் ஆகிட்டாங்க. இல்லைங்க போருங்க 6 லட்சம் எங்களுக்கு போருங்க, எக்ஸஸாக 2 லட்சம் வாங்கிட்டாங்க, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க, இந்த வேலைக்கு நான் அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த அவ்வளோவா இந்த நாதஸ் திருந்திட்டானாங்கிற லெவலில். அதனால இது வந்து அக்ராஸ் த ஸ்டேட். நீங்கள் டிரைவர் கண்டக்டர் அதுக்கும் லஞ்சம், அதுக்கு அதை விடுங்க, சத்துணவு ஆயா வேலை, அது கைம்பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேலையே இருந்தது. அதுவே கடைசியில் இப்போ அது 5000மோ 6000மோ சம்பளத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி அதோட ரேட்டை ஏற்றி விட்டு என்ன ஆச்சு கடைசியில்? அங்கே வந்து அதில் வரக்கூடிய மளிகை சாமானெல்லாம் எடுத்து அவங்க திருடி விற்று இந்த இவங்க கொடுத்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற லெவலில் அந்த அளவுக்கு தரம் கெட்டு போய் வர பிள்ளைங்களுக்கும் பச்சை பிள்ளைங்களுக்கும் ஒழுங்கான சோறு இல்லாமல் வறண்டு போன சோத்தை போட்டு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதில் முக்கியமானது பெரிய கருப்பன் பல்வேறு வேலைகளில் இருப்பீங்கன்னு சொன்னார்ல, என்னன்னு தெரியல, அவர் ஒரு இசைப்பிரியர் அப்படின்னாங்க. புல்லாங்குழலா மகுடியா என்னங்கிறது தெரியல, அது எனக்கு என்னன்னு புரியல. அது கமெண்ட்டில் யாராவது தெரிவித்தாங்கன்னா பெரிய கருப்பனோட பராக்கிரமத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய கருப்பன் ஊருங்கிறது கிடையாதுங்க, இருக்கிறதுல அவர் ஏதோ பரவாயில்ல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக கூட போன டைமில் இருந்தார். இவர் இந்த அல்லேலியா பாபு மாதிரிலாம் ஒரு வக்கரமாக செயல்படாமல் கொஞ்சம் நல்லாவே செயல்பட்டார். ஆனால் அவர் ஊரில் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், போலி பஸ் டிக்கெட்டு கேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடந்தது. அதை தாண்டி ஒருத்தர் பிடபிள்யூ அமைச்சராக இருக்கும்போது பொருட்காட்சிக்கே என்ட்ரி இதெல்லாம் அடித்தாங்கங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து 50-60 வருஷத்துக்கு பின்னால் போகிறீங்க, ஒரு 50 வருஷம் முன்னாடி. அதனால் அவங்களுடைய பராக்கிரமங்கிறது, இவங்க பராக்கிரம பாண்டியர்கள் மாதிரி, இவங்க வந்து இதில் வந்து பராக்கிர திராவிடர்கள் இவங்க நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட இது பண்ணலாம். அவங்க வீட்லேயே யாராவது எனக்கு வந்து இந்த ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலை வாங்கி கொடுன்னா எவ்வளோ தருவேன் அப்படின்னு கேட்காம இருக்கீங்களே அப்படிங்கிறது மகிழ்ச்சி அடையணும். இது வந்து ஏற்கனவே போய் இதை மாட்டிக்கிட்ட மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த ஒரு பஸ்ஸு வச்சுருக்கிற ஆளுங்க, நம்ம கும்பகோணத்தில் ராமன் PS சேதுராமன், இந்த மாதிரி பல்வேறு பஸ் ஓனர், அவங்க வந்து 2 பஸ்ஸில் ஆரம்பித்து 50 பஸ்ஸு 100 பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அடையாளத்தோடு அந்த பஸ்ஸு ஓட்டியே PLA நம்ம இவங்க செட்டியார் தஞ்சாவூரில் அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பரிமளிக்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான பஸ் வச்சிருக்கிற தமிழ்நாடு அந்த முதலாளி நஷ்டத்தில் போகுது. 42,000 கோடி நஷ்டத்தில். ஆமாம், இதுக்கு வந்து கேட்டால் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, பஸ்ஸுக்கே என்ன பண்ணுறான், அந்த பேனரை கொட்டி இது பண்ணுறான், சீட்டு கிடையாது, பின்னாடி அது பஸ்ஸுக்குள்ளேயே ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் விழுந்து ஒருத்தன் செத்ததெல்லாம் நம்ம ஊரில் வரலாறு, பின்னாடி வந்து கண்ணாடி உடைஞ்சி அதுக்கு அந்த பேனரை கட்டுறது, இதெல்லாம் பார்க்குறோம். நிர்வாக சீர்கேட்டின் உச்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இது வந்து இது இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் உங்களுக்கு. அதுவும் பாருங்கள், அப்பாயின்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போய் உங்களுக்கு வேலைக்கு நீங்கள் போய் சேரலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு கிராதகனாக இருந்தால் அதை செஞ்சுருக்க முடியும் பாருங்க. அதே போல் இப்போ நான் வாங்கின காசு திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் இப்போ உள்ளேயும் இருக்கிறார் இல்லையா? நான் எல்லாம் பணம்லாம் வாங்கினேங்க, நான் வாங்கினது உண்மைங்க, ஆனால் திருப்பி கொடுத்துட்டேங்க. வாங்கினதுக்கு எங்கே தண்டனை? இப்போ நீ திருப்பி கொடுத்துட்டே ரைட்டு, திருடம் கூட ஆமாங்க நான் வீட்டில் திருடினேங்க, அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு போனாங்க, அவங்க வீட்டு கக்கூசியும் பயன்படுத்தினாங்க, நான் ஆனாங்க அந்த திருண்ட நகையில் பாதியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடலில் இதெல்லாம் சகஜமப்பா. பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம், மேட்டுப்பாளையம் தெற்கு, தேவையூர், ரஞ்சன்குடி, களத்தூர், விசுவக்குடி இந்த கிராமங்கள்லாம் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க போய் பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸை போய் முற்றுகையிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. என்னடா அப்படின்னா, எங்கள் எல்லா சொத்துக்கும் வக்ஃப் வாரியத்துக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு 2020 பிப்ரவரி 18க்கு பிறகு ₹1 ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் வக்ஃப் வாரியத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் சொந்த பணத்தில் வாங்கினா எங்கள் சொந்த நிலத்தை கூட எங்களால் விற்க முடியல அப்படின்னு பல பேர் புகார் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டியது என்னென்னா, இந்த முற்றுகை போராட்டத்திலே அதிகமாக பங்கு கொண்டவர்கள் அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது அந்த செய்தி காட்டுது. இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெள்ளப்பிள்ளையாரை கிள்ளி வெள்ளப்பிள்ளையாருக்கே நைவேத்தியம் பண்ணதுமாங்க, அந்த கதை தான் அது. இந்த வக்ஃப் போர்டு நிலம்னு சொல்லும்போது பல பேர் குதூகலிச்சாங்க. அதெல்லாம் இருந்தால் என்ன, ஒத்துங்களேன், சட்டம் சொல்லுதில்ல, நீங்கள் எல்லாம் சட்டத்தை மதிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் ஒரு ஊரே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி
கோவிலோட நிலம் அத்தனையும் அந்த கோவில் உட்பட அந்த ஊரே வக்ஃப் போர்டுன்னு சொல்லி இவங்க டொனேட் பண்ணது மாதிரி பெரிய திருச்செந்துறைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர். ஆமா. அந்த அவ்வளோ ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் தான் அது அடங்கிச்சு. இதில் வந்து இஸ்லாமியர்களுடைய இதையே அதான் வெள்ளப்பிள்ளையாரான வக்ஃப் போர்டு வெள்ளத்தை இஸ்லாமியரை கிள்ளி கடைசியில் பிரச்சனை வந்து அவங்க எல்லாமே திரண்டு வந்து அவங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே போராடக்கூடிய நிலைமைக்கு இது ஒரு சட்டத்தின் அவலம். இந்த சட்டம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும்ங்கிறது நாம் உட்பட முறையிட வேண்டும். ஏன்னா போகிற போக்கில் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு மெரினா பீச்சில் நின்றுட்டு இந்த இடம்லாம் வக்ஃப் போர்டுது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் நின்றுட்டு இந்த இடம்லாம் வக்ஃப் போர்டுது, கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி மக்களை இம்சப்படுத்துறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், கிளாம்பாக்கத்தை சொல்லுங்கள். நான் கலைஞர் நூற்றாண்டுன்னு தான் சொல்லுவேன், நீ ஏன் அதை சொல்கிறீங்க? இல்லைன்னா நம்ம இவர் கோச்சிப்பார், மா சுப்பிரமணியன் கோச்சிப்பார். அது எப்படி நீங்கள் கிளாம்பாக்கம்னு சொல்லலாம்? கலைஞர்னு சொன்னால் குறைஞ்சி போயிடுவீங்களா? வராத பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேர் தானே சொல்ல முடியும். அதனால் அவஸ்தைப்படுற மக்கள் அவஸ்தைப்படுற பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு தானே போகணும். அது ட்ரெயின்லாம் வித்தவுட்டில் போக முடியும், பஸ்லலாம் அந்த மாதிரிலாம் போக முடியாது. அங்கே அதனால் அவர் கோச்சிப்பார். அந்த மாதிரி அந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டை வந்து இதெல்லாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். தாஜ்மஹாலை கூட இவங்க டிக்ளேர் பண்ணலாம், தஞ்சாவூர் பெரிய கோயிலை கூட இவங்க நினச்சா டிக்ளேர் பண்ணலாம். அந்த அளவில் இருக்குது. இந்த சட்டம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வக்ஃப் போர்டுங்கும் போது நாம் வந்து பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் ஒரு கருத்துருவாக்கம் செய்ய வேண்டியது. எப்படி சுபவி, ஆசிரியர் இவங்கெல்லாம் ஒரு கனிமொழி இவங்கெல்லாம் கருத்துருவாக்கத்தில் ஈடுபடுறேன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் முட்டாள்னு யாரையோ நீங்கள் நினைச்சிருக்கீங்க. ஓசிசோர் அவரே தான் அந்த ஓசிசோர் தான். இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கருத்துருவாக்கத்தில் ஈடுபடுறோன்னு அவங்கெல்லாம் சொல்லலாம், நாம் சொல்லக்கூடாதா? இப்போ ஒரு கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில் இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த கருத்து வலுப்பெறணும். என்னென்னா, இப்போ பேரலல் கவர்மெண்ட்டாக இந்த வக்ஃப் போர்டு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜமாத்தும் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு நேர்மையான இஸ்லாமியர்கள் பலர் இருக்காங்க, அவங்க வந்து இல்லைங்க எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் வந்து வாழ போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் முரண்படுறாங்கன்னு வச்சுங்க. இவங்க சொல்கிற அந்த சிஸ்டம்குள்ளே தான் இருக்கணுங்கும்போது அந்த சிஸ்டமு ஒரிஜினல் சிஸ்டமு இவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இவங்க சொல்கிறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து சொல்கிறாங்க. நம்ம வேலூரில் ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் போய் பிஜேபிக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் பேசினாருங்கிற காரணத்தினாலேயே அவர் மசூதிக்குள்ளே தொழுகிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு வேறு யாராவது தடாலடியா? நான் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து இந்து வாக்கு வங்கின்னு ஒன்று உருவாகி ஒரு 10-15% வாக்கு வங்கி வந்துருச்சுனாலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க பேசுகிறது சிவசேனா இல்லை, எனக்கு சில பேச்சாளர்கள் எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் விட பல மடங்கு அதிகமாக பேசி இஸ்லாமியர்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்க போகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த இந்து வாக்கு வங்கின்னு உருவாயிடுச்சுன்னா அந்த வாக்கு வங்கியை இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, திருடிட்டு போகிறதுக்கான அத்தனை வேலையும் செஞ்சு இஸ்லாமியர்களை நடு ரோட்டில் நிறுத்துறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அவங்க. இதில் வந்து இந்த 4 பேர் குந்திக்கிட்டு, இந்த ஜமாத்தில் 4 பேர் குந்திக்கிட்டு இவங்க தப்பாக மிஸ்கைட் பண்ணி இதை கொண்டு போய் பேரலல் கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணி, உன் பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டோம், உன்னுடைய கபரஸ்தானில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க வேண்டாதெல்லாம் சொல்லி மக்களை வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாகவே ரன் பண்ணுறது தான் ஒரு பெரும் பிரச்சனை. அதை தான் இளம் சிங்கம் அண்ணாமலை கூட தேர்தலில் நிற்கும்போது ஜமாத் யார் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்புடன் நான் போவேன்னு சொல்லி அந்த ஊரில் போய் ஓட்டு 21 அந்த மாதிரி பல சம்பவங்கள் பார்க்குறோம். நம்ம இவரை கூட கருப்பு முருகானந்தத்தை கூட 2019 பாராளுமன்ற தேர்தலில் இந்த கடற்கரை பகுதியில் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவங்க பேரலல் கவர்மெண்ட்டு இவங்க ரன் பண்ணுறாங்க. இந்த பேரலல் சிஸ்டம்ங்கிறது அபாலிஷ் பண்ணப்பட்டு இது யூனிஃபார்ம் சிவில் கோடாக வரும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த மத்திய அரசு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அதே கிரிமினல் சட்டத்தை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பல அமர்வுகள் நடந்து இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வர வேண்டும் நிறைய ஃபீட்பேக்ஸ் தொடர்ந்து வாங்கி, ஆக்சுவலி இது 2010 ஆரம்பிச்சது, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே ஆரம்பித்தது தான். அதில் பல மாற்றங்கள் கொண்டு வந்து 3 புதிய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரில் நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுக போன்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கம்லாம் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடக்கூடியது ஒரு பக்கம் பார்க்குறோம். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமாக நடந்திருக்கு. என்னென்னா,
நாங்கள் இந்த 3 கிரிமினல் சட்டத்தையும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் சங்கம் வந்து நாங்கள் இந்த இன்றைய வேலையை புறக்கணிக்க போகிறோம்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிமினல் சட்டம் 2010 ப்ரிஸ்கிரைப் பண்ணது. அப்பொழுதே பல அமர்வுகள் அடிப்படையில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி பாஜகவை சார்ந்தவர்களும் மத்திய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க, அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் நாங்கள் இன்றைக்கி போய் எல்லா வேலைகளையும் எங்களுடைய வேலைகள்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் உள்ளார போயிருந்திருக்காங்க. இந்த செய்தி இது வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறதே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா போராட்டத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. இந்த போராட்டத்துக்கு எதிராக இந்த அமைப்புகள் செயல்பட்டுருக்குங்கிறதும் பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. முன்னாடிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கூட நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது மீதி பேர் இருக்கும்போது, மீதி இயக்கங்களை பார்க்கும்போது நம்மளுடைய வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது. ஆனால் இந்த ஒரு 10-15 வருஷத்தில் நம்மளுக்கு 2010க்கு அப்புறமே நம்மளுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நம்ம கோர்ட்டுகள்லையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி பாஜகலையும் மிக அதிக அளவில் வழக்கறிஞர்களோட பங்களிப்பு இருக்குது. நம்மளுடைய இந்து இயக்கங்கள்லேயும் அதிவேத்தா பரிஷத் போன்ற இயக்கங்கள் இருக்குது. பிஜேபியில் வழக்கறிஞர் பிரிவு இருக்குது. இந்து முன்னணியில் இப்போ இந்து வழக்கறிஞர் முன்னணின்னு புதுசாக உருவாக்கி அவங்களும் அதுக்கு நிறையா வழக்கறிஞர்களை சில வேலைகள் சில இடங்களில் செய்ய முடியாமல் தடைகள் இருக்கிறத அந்த தடைகளையும் அகற்றி அவங்க இந்து வழக்கறிஞர் முன்னணின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு தொடக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி அன்றைக்கி கடலூர் கோர்ட்டில் பாய்காட் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பண்ருட்டியில் இருக்கார். அவர் பேசிக்காக அவர் ராஜஸ்தான்காரர். அவர் போய் கடலூர் கோர்ட்டில் அவர் ஒரு 4 வக்கீலை அழைச்சிட்டு போய் உள்ளே உட்காந்து அதெல்லாமும் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பெரம்பலூரில் சொல்கிறீங்க, பல்வேறு கோர்ட்டுகளில் தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சிலில் இருக்கிறவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க, சங்கத்தில், அப்புறம் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு சில பேருக்கு சில ஆதங்கமும் இருக்குது. இவ்வளோ இது இருக்குங்க, ஸ்டாண்டிங் கவுன்சிலில் இத்தனை பேர் இருக்காங்க, வழக்கறிஞர் அணியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதிவேத்தா பரிஷத்துங்கிறீங்க, ஏபிவிபிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. ஆனால் எண்ணிக்கை இந்த மாதிரி சில இடங்களில் அவங்க சில குறைகளெல்லாம் சுட்டி காட்டும்போது நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் முழுமை பெறாதுங்க, இப்போ தாங்க நம்ம வளர்ந்துட்டுருக்கோம், உங்கள் ஆதங்கம் புரியுதுன்னா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது முன்னெடுப்பு சரியாக இருக்கணும் இதாங்க. இல்லை அப்புறம் அவரையும் அமைதிப்படுத்தி சொல்லியிருக்கோம். இது மிக அருமையான ஒரு முன்னெடுப்பு. இத்தனை நாள் தமிழ்நாட்டில் வந்து லெஃப்டிஸ்ட்டும் டிகே மட்டும்தான் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கோஷங்களையும் முழக்கங்களையும் முன்வைக்கிறது அப்படின்ட்டு இருந்தது. அதற்கு மாற்றாக தேசிய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் வலுப்பெறுகிறது என்பதை தான் இது காண்பிக்கின்றது. இது வந்து ஒரு நாம் பாராட்டி சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இதாக நான் பார்க்கல. ஆனால் இந்த தொடக்கமே ஒரு நல்ல தொடக்கம். இது ஒரு மிக அருமையான தொடக்கம், முன்னெடுப்பு, அருமையான முன்னெடுப்பு. இது தொடர வேண்டும், கண்டிப்பாக தொடரும். தேசிய சிந்தனை கொண்டவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கரமும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வலுப்பெற்று வருவதால் இது நல்ல திசையை நோக்கி பிரயாணிக்கின்றது. இதை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இதுவரை இன்றைய செய்திகள் குறித்து மிக சிறப்பான கருத்துக்களை நம்ம நேயர்களோடு பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.